ராதிகா, காங்கிரஸ் கட்சியின் விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாகூர் சங்கி குழு பொங்கலில் பராசக்தி படக்குழு, ஆனால் ஜனநாயகன் பிளாக்டு என்று அவருடைய ட்விட்டர் பதிவில் இன்று கூறியிருக்கிறார். ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாகவும் கூட்டணியில் இருந்து விலகப் போவது போல ட்விட்டர் பதிவுகளை தொடர்ந்து வெளியிட்டு வரும் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் மீண்டும் சீண்டும் வகையில் இப்போது சங்கி குழு பொங்கலில் பராசக்தி படக்குழு பங்கேற்றதை விமர்சித்து ட்விட்டர் பதிவை வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே ராகுல் காந்தி முதல் கிரீஸ் சோடங்கர் வரை ஜனநாயகனுக்கு சென்சார் சான்றிதழ் கொடுக்காத பிரச்சனையில் மத்திய அரசை கண்டித்து அறிக்கை விடுத்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி இங்கு திமுக கூட்டணியில் இருக்கிறது. ஆனால் தாவேகா கூட்டணியில் இணைவதற்கான அந்த டபுள் கேமை ஆடி விடுவதாக தொடர்ந்து திமுகவின் இரண்டாம் நிலை தலைவர்கள் மற்றும் திமுக தொண்டர்கள் விமர்சித்து வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி நீடிக்குமா என்பது ராகுல் காந்தியின் நேற்றைய ட்விட்டர் பதிவின் மூலமாக மீண்டும் அந்த சர்ச்சை எழுந்துள்ள சூழ்நிலையில் இன்று சங்கி குழு பொங்கலில் இங்கு பராசக்தி படக்குழு பங்கேற்றதை விமர்சித்து மாணிக்கம் தாகூர் எம்பி ஒரு ட்விட்டர் பதிவை வெளியிட்டிருக்கிறார். இதன் மூலமாக காங்கிரஸ் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருப்பது தொடர்பான சர்ச்சை மீண்டும் சூடுபிடித்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சியிலேயே இரண்டு அணிகளாக செயல்படுகிறார்கள். ஒரு தரப்பினர் திமுக கூட்டணிக்கு ஆதரவாகவும் மற்றொரு தரப்பினர் காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தியிலிருந்து கிரீஸ் சோடங்கர் முதல் ஜோதிமணி, மாணிக்கம் தாகூர் உள்ளிட்டோர் தொடர்ச்சியாக இந்த ட்விட்டர் பதிவுகளில் இந்த ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கையை தொடர்ந்து எழுப்பி வரக்கூடிய நிலையில் மாணிக்கம் தாகூரின் இந்த பதிவு திமுகவினர் கொண்டாடி வரக்கூடிய பராசக்தி திரைப்படத்தை, அந்த திரைப்பட குழுவை விமர்சித்து இன்று பதிவிட்டிருக்கிறார். இன்று பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியில் நடைபெற்ற எல் முருகனின் இல்லத்தில் நடைபெற்ற அந்த பொங்கல் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார். அந்த விழாவில் இசையமைப்பாளர் ஜி பிரகாஷ் மற்றும் ரவி மோகன், சிவகார்த்திகேயன் உள்ளிட்ட பராசக்தி படத்தில் நடித்த மற்றும் இசையமைத்த முக்கிய நடிகர்கள், இசையமைப்பாளர்கள் அதில் பங்கேற்றது இன்று காலையிலேயே ஒரு புதிய சர்ச்சையை எழுப்பியது. இந்த சர்ச்சையை மேலும் அதிகரிக்கக்கூடிய வகையில் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் சங்கி குழு பொங்கலில் பராசக்தி படக்குழு என்று விமர்சித்து அவர் அந்த ட்விட்டர் பதிவை வெளியிட்டிருக்கிறார். இதன் மூலமாக பராசக்தி படக்குழுவினர் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்ற பொங்கல் விழாவில் மத்திய இணையமைச்சர் எல் முருகனின் இல்ல விழாவில் திடீரென பங்கேற்றது. ஏன் பராசக்தி படக்குழுவுக்கு மட்டும் அங்கு சிறப்பு அழைப்பு ஏன் விடுக்கப்பட்டது என்பது உள்ளிட்ட பல்வேறு சந்தேகங்கள் மற்றும் சர்ச்சைகள் அரசியல் ரீதியாக எழுந்திருக்கிறது. ராதிகா.